அப்படியே வைக்கலாம். வெப்பத்தினால வாயுக்கள் விரிவடைகிறது என்பதை நீங்க பார்க்கலாம். பலூன்ல ஏற்படும் மாற்றம் என்ன சார்? காற்று விரிவடை. பலூன் நல்லா கவனிங்க. போதும்டா. கன அளவு அதிகமாகுதா? வால்யூம் அதிகமாகுது. ஐயா, சார்லஸ் விதிப்படி நம்ம சொல்லுவோம் வெப்பநிலை அதிகமாகுது, கன அளவு என்ன ஆகுது? சார்லஸ் விதியை நம்ம நிரூபிக்கலாம். ஐயா, வெப்பத்தினால நம்ம வந்து டயர் வெடிக்குதா வெயில் காலத்துல? அதுக்கு காரணம் இதுதான். வெப்பத்தினால வாயுக்கள் விரிவடையும். திண்மங்களை விட திரவங்கள் வேகமா விரிவடையும். திரவங்களை விட வாயுக்கள்ல விரிவடையும் அதிக வேகமா விரிவடையும். வெப்பத்தினால வாயுக்கள் விரிவடையும். இப்ப கன அளவு அதிகமாயிடுச்சு, வால்யூம் என்ன ஆயிடுச்சு? வாயுக்கள் விரிவடையும் போது கன அளவு என்ன ஆகுது? அந்த அதிகரிக்கக்கூடிய கன அளவு அந்த பலூன்ல நம்ம காற்று விரிவடைந்த காற்று அந்த கன அளவு அந்த பலூனுக்கு சேர்க்கும். இப்போ நம்ம திருப்பி இதை குளிர் வச்சோம்னா மீண்டும் அது வாயுக்கள் சுருங்கும். வாயுக்கள் குளிர்வடையும் போது சுருங்கும். வெப்பப்படுத்தும் போது அழுத்தம் கம்மியாகும். அடர்த்தி குறையும். அதே சமயத்துல அதுல அழுத்தமும் குறையும். சார்லஸ் விதிப்படி V/T மாறிலி. V னா கன அளவு வால்யூம். நம்ம T என்பது வெப்பநிலை, டெம்பரேச்சர். அதான் வெப்பநிலை. அவ்வளவுதான். இதுக்கு மேல அது விரிவடையும். அவ்வளவுதான். ஏன்னா அது உள்ள இருக்கிற காற்று அவ்வளவுதான். அதான் ஹையஸ்டா விரிவடையுது. சரி, இதை முடிச்சுக்கலாமா? சார்லஸ் விதி மெய்வியல் செய்வது அதாவது V/T சார்லஸ் விதி என்ன சொல்லுது? சார், மாறா வெப்பநிலை, மாறா அழுத்தத்திலிருந்து பருமன் நேர்த்தகவில் அமையும். நேர்த்தகவில் அமையும். அப்ப இதுல V = T. V என்பது அந்த பருமன், T என்பது அந்த வெப்பநிலை, டெம்பரேச்சர். அந்த பருமன் அந்த வெப்பநிலைக்கு நேர்த்தகவில். சரி.